பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுலேயுமே வந்துட்டு பிபி, சுகர், ஹார்ட் அந்த மாதிரி விஷயத்துக்கான பண்ணணும்னா உடனே மேம் எனக்கு வந்து இந்த மாதிரி மயக்கமாக இருந்தது, எனக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா அப்படின்னு வந்துட்டு தே வெரி ஃப்ரீ டு ஆஸ்க். ஆனால் ஹெல்த் செக்கப்பில் வந்து உங்கள் மார்பக பரிசோதனை பண்ணிக்கங்கம்மா, கர்ப்பப்பை வாய்ப்புண் இருக்கான்னு பண்ணிக்கங்கம்மா, பேப்ஸ்மியர் பண்ணிக்கங்கம்மானா ஏதோ ஒரு கூச்ச சுபாவம் அவங்களுக்கு இருக்குது. இந்த தடையை வந்துட்டு மெயினாக நம்ம பிரேக் பண்ணணும். இதுக்காகவே ஐ எம் தேங்கிங் த என்டையர் டீம் பிகாஸ் நவ் இட்ஸ் மொபைல் மேமோகிராம். ஸோ அந்த தடை அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணுன்ற தடை இல்லை, இட்ஸ் காஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்குன்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கும் போதோ தே டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட். இந்த தடவை வேணாம் மேடம், அடுத்த தடவை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த காஸ்ட் இல்லை. நெக்ஸ்ட் ஃபியர் ஆஃப் மேமோகிராம். மேம் வலிக்கும் மேம், இல்லைன்னா மேமோகிராம் பண்ணாலே கேன்சர் வந்துடுமா, இந்த மாதிரி நிறைய தவறான ஒரு கருத்து அவங்க மனசில் இருக்குது. இதெல்லாம் இந்த தடையெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் இந்த மொபைல் மேமோகிராம் இப்போ உங்கள் வாசல்கிட்டேயே வந்துடுச்சு. தயவு செய்து இதை பயன்படுத்தி இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். என்னோட வேண்டுதல் என்னன்னா, இப்போ வந்துட்டு ஒரு நோயை வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணிக்க முடியும். அது வரத்துக்கு முன்னாடியே காக்கிறதுக்காக தான் மருத்துவர்களோட முதல் எண்ணமே. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு தான் ஒன்றும் இல்லையே, எனக்கு எங்கள் வீட்டில் யாருக்கும் கேன்சர் இல்லை மேடம், நான் சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரியான மனப்பான்மையோடு இருந்து கடைசியில் அதை கண்டுபிடிக்கும் போதும் மேடம் நான் ஒரு வருஷம் முன்னாடி வந்திருந்தா இது வந்திருக்காது இல்லையா, இதை நான் முதலியே பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லும் போதும் அவங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்குது. அதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு வரும்போது எங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட், மேமோகிராம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவையும், பேப்ஸ்மியர் 3 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பண்ணி வரும் முன்னாடியே அதை காத்துக்கலாம். வந்தாலுமே அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட் லெவல்ஸ் எல்லாம் வேறு லெவலாக வந்துருச்சு. 100% க்யூர் கொடுக்குற அளவுக்கு இட் ஹஸ் கம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த விமென் அவுட் தேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி வந்து உங்களோட ஹெல்த் பார்த்துக்கணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். அண்ட் ஐ தேங்க் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ வெரி மச். இருந்தாலும் வந்து இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அளவில் வந்து முக்கால்வாசியான மார்பக புற்றுநோய்களை வந்து பூரணமாக குணப்படுத்த முடியும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மார்பக புற்றுநோயை வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே, அதாவது பிகினிங் ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டறிந்தால் ட்ரீட்மெண்ட் கேன் பி கம்ப்ளீட், ட்ரீட்மெண்ட் கேன் பி ஈஸி அண்ட் நம்ம க்யூரும் நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்க்ரீனிங்கிறத பண்ண சொல்கிறோம். இப்போ ஸ்க்ரீனிங்கிறது வந்து நம்ம ஒரு கட்டியை வந்து கையால் தென்படுறதை விட நம்ம வந்து மேமோகிராம் பண்ணும் பொழுது நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ் வந்து கேன் பி ஏர்லியர். இப்போ மேமோகிராமில் கால்சிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் பொழுது நீங்கள் வந்து ஸ்டேஜ் 0, அதாவது இன்ஸ்டிடியூ ஸ்டேஜ்லையோ இல்லாட்டி ஸ்டேஜ் 1A, அதாவது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லையோ கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் மேமோகிராம்ங்கிறத இப்போ நம்ம வந்து எல்லாரும் வந்து கண்டிப்பாக பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் வந்து வில் டெஃபினெட்லி சேவ் லைஃப்ஸ்ங்கிறத சொல்கிறோம். இதில் வந்து இப்போ நம்ம ஊர் நம்மளுடைய சிட்டி நம்மளுடைய ஸ்டேட்டில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி. அதாவது அனைவரும் மேமோகிராம் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஒரு மேமோகிராம் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ எல்லாருடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக வேண்டியிருக்கு, வீட்டை விட்டு வர முடியாது. அப்படிங்கிற பொழுது இந்த மாதிரி ஒரு மொபைல் மேமோகிராம் யூனிட்டுங்கிறது when we are able to reach the people, நம்ம வந்து ஒருத்தங்க வேலை செய்கிற இடத்துலையோ இல்லாட்டி ஒருத்தங்க தான் வீடு கிட்டையோ ஒரு ரூரல் ஏரியா வேர் தேர் இஸ் நோ ஆக்சஸ் டு அ ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி இடங்கள்ல மேமோகிராம் யூனிட்டை கொண்டு போகும்பொழுது அங்கே இருக்கிற அனைத்து பெண்களும் மேமோகிராம் பண்ணிக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஒரு பிரெஸ்ட் கேன்சரை கண்டுபிடிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் 0 ஸ்டேஜ் 1 பிரெஸ்ட் கண்டுபிடிச்சோம்னா இதை வந்து நம்ம வந்து அறுவை சிகிச்சையும் ரொம்ப ஈஸியாகும். அதாவது இப்போ நம்ம வந்து மார்பையெல்லாம் முழுசாக அகற்ற வேண்டாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ டார்கெட்டட் தெரப்பீஸ், ஹார்மோன் தெரப்பீஸ், இந்த மாதிரி ரொம்ப சுலபமான ட்ரீட்மெண்ட் பண்ணியும் நம்ம வந்து குணப்படுத்த முடியும். அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிற நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் வித் லயன்ஸ் கிளப்பை தேங்க் பண்ணி அனைவரும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவை யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக உங்களுடைய பிரெஸ்ட் அனைத்து பெண்களும் who are more than 40 years ஸ்க்ரீன் பண்ணிக்கணுங்கிறத சொல்லிட்டு, இந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் மேமோகிராம் ஒரு சில நிமிடங்களில் வந்து ஒரு பெண்ணுடைய மொத்த வாழ்க்கையினாலேயே மாற்றக்கூடியது. அதனால் தயவு செய்து அனைவரும் மேமோகிராம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்டர்நேஷனல் பன்னாட்டு அரிமா சங்கம் உலக அளவில் தொண்டு நிறுவனங்களில் முதன்மையானது, தொன்மையானது. 100 ஆண்டுகளை கடந்த இந்த நிறுவனத்தின் ஒரு
பகுதியாக, பார்ட்டாக, டிவிஷனாக சொல்லலாம், மாவட்டம் 3241C சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது பெருமிதம் கொள்கிறோம். நிகழ்விற்கு தலைமையேற்று வருகை தந்திருக்கும் மாண்புமிகு திரு வெங்கட்ராமன் உணவுத்துறை அமைச்சர் அவர்களையும், திரு அரவிந்தன் செல்வராஜ் co-founder and executive director காவேரி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் இந்த நிகழ்வை எங்களுக்கு நனவாக கொடுத்த எங்கள் கேவிஜி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இன் லைன் கேவி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மருத்துவர்கள், செய்தித்துறையாளர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். First of all, I would like to congratulate Lions Club of KVG for coming out with this wonderful project, and also I would like to thank Kaveri Hospital for joining as the part of the CSR activities. Friends, நிறைய டாக்டர்ஸ் பேசுகிற இடத்துல நாங்கள் வந்து அதை பற்றி பேச விரும்பல. ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ், கேன்சர் அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் எல்லாரோட வாழ்க்கையை நம்ம வீட்டில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். தென் வி ஸ்டார்டட் ஆஃப் திங்கிங் வேக்சினேஷன். அதில் நிறைய ரிஸ்க் இருக்குன்னு சொன்னாங்க. தென் ஒய் டோன்ட் வி கோ டு த மொபைல் வேன். நிறைய நம்ம வந்து பிளட் பேங்க்ஸ் பார்த்துட்டு எங்ககிட்டயே பிளட் பேங்க் இருக்குது. வி ஹேவ் மொபைல் யூனிட்ஸ் கோ ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஆஃப் சிட்டி அண்ட் கலெக்ட் நிறைய வேரியபிள் பிளட் கலெக்ட் பண்ணுறோம். ஒரு வேன் இருந்துச்சுன்னா ரிமோட் ஏரியாவில் டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய பெண்களுக்கு பயம்தான் இருக்குது. அவங்களுக்கு அந்த பயத்தை போக்கி அவங்கக்கிட்ட போய் நின்று நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி சின்ன தாட் ப்ராசஸ். தென் வி ஸ்டார்டட் அவர் எங்கள் லைன்ஸை சேர்ந்த லைன் லதா மகேஸ்வரி மூலிமா வி காட் இன் டச் வித் காவேரி ஹாஸ்பிட்டல். ஐ லைக் டு தேங்க் லைன் ராஜபாண்டியன் ஹூ கேவ் அஸ் ஆல் த சப்போர்ட். அவர் கூட சுகுமாரன் எங்கள் கூட தோளோடு நின்று இந்த கான்செப்ட் உருவாதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அண்ட் ஆல்சோ சிஎஸ்ஆர் டீம் எல்லாருமே பண்ணாங்க. நாங்கள் பெரிய பஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, சார் பெரிய பஸ்ஸோட மொபிலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்லைன்ஸ் பைலைன்ஸ்லாம் போக முடியாது, ரோடோட வித்து நிறையா வேணும், அது எல்லா இடத்துக்கும் போக முடியாதுன்னு சொன்னாங்க. தென் ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் கைண்ட் ஐ பீன் டோல்ட் பை காவேரி ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி ஒரு சின்ன யூனிட்டில் ஆல் த மிஷினரிஸ் ஐ பீன் ஃபிட்டட் டு கோ ஃபார் எ மொபைல் மேமோகிராஃப் ஸ்க்ரீனிங் யூனிட்டுக்காக கொடுத்துருக்குறாங்க. லைன்ஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உலகத்தில் எங்கெல்லாம் வந்து ஒரு பேரிடர் ஏற்படுதோ ஓடோடி சென்று உதவக்கூடிய ஒரு நிறுவனம். நாங்கள் பசியை போக்குறோம், ஹங்கர் பார்க்குறோம், சைல்ட்ஹுட் கேன்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம், குளோபல் காசஸ் விஷன் பார்த்துட்ருக்கோம், நிறையா பண்ணுறோம். அதில் எங்களோட கனவு தான் இது. ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் காவேரி ஹாஸ்பிட்டல் ஃபார் கம்மிங் அவுட் வித் திஸ் ஒண்டர்ஃபுல் ஜாயினிங் ஹேண்ட்ஸ். சார் நாங்கள் ஃபஸ்ட்டே இப்போ சொன்ன மாதிரி தான், நாங்கள் வண்டி வாங்கி கொடுத்துருவோம், அது எப்படி ஓட்டணும்னு வேணால் எங்களுக்கு தெரியும், பரிசோதனை செய்ய தெரியாது, அதுக்கு காவேரி மட்டும்தான் முடியும். காவேரிக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. இன்றைக்கி தமிழக அளவில் மருத்துவத்தை பொறுத்தவரை ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வழங்கிட்டு இருக்காங்க, ஒரு தரமான மருத்துவத்தை வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சிஎஸ்ஆர் தாட் ப்ராசஸும் நிறையா இருக்குது. தேங்க் த மேனேஜ்மெண்ட் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் தாட் ப்ராசஸ் சார். பணம் ஒன்றே குறிக்கோள் இல்லாமல் இந்த மாதிரி எங்களை மாதிரி என்ஜிஓ கூட டைப் ஆகி எங்கள் கூட சிவா வாழும்போது அன்னதானம், நீர் காக்க ரத்த தானம், இறந்தபின் முடிந்தால் கண் தானம், உடல் தானம் செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். டாக்டர் கவிதா நம்ம ஃபேமிலி ஃபிஷன், டாக்டர் சுஜய் சசிகர் சீனியர் சர்ஜிக்கல் ஆங்கலிஸ்ட், அவங்க 2 பேரும் சொன்னாங்க ஏன் மொபைல் மேமோகிராம் அண்ட் ஒய் இந்த பிரஸ்ட் கேன்சர் ஷுட் பி டிடெக்டட் ஏர்லி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா நான் யூகேல 15 வருஷம் இருந்தேன். நான் அங்கே வந்து 40 இயர்ஸ்க்கு மேலே எல்லா விமனுக்குமே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்லேருந்தே வந்து எவ்ரி 3 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு கடிதமே வரும். இப்போ நாங்கள் 15 வருஷம் இருந்தப்போ எங்கள் வீட்டுக்கு கடிதம் வந்தது. என்னோட மிஸ்ஸஸ் 40 வருஷத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் உங்களுக்கு யூ ஆர் டியூ ஃபார் ஒரு மேமோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ அந்த சிஸ்டத்துலேருந்து அவங்களுக்கு ரிமைண்டர் வந்துடும். பட் இந்தியாவில் வந்து நமக்கு வந்து ஒன்று ஆக்சசிபிலிட்டி, ஒன்று இதுக்காக ஒரு மருத்துவமனைக்கு போகணும், அப்பாயின்மெண்ட் ஒதுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு லேடி டாக்டரை பார்த்துட்டு அந்த மேமோகிராம் ஸ்க்ரீன் பண்ணிட்டு டயக்னோஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறது, இதுக்கு நிறைய நம்ம டைம் ஒதுக்கிறது இல்லை. அந்த ப்ரைவசி கன்சர்ன்ஸ் நிறைய விமனுக்கு இருக்குது. டாக்டர் கவிதா அவர்கள் சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு ஆண் வந்து உடல்நல குறைவோடு வந்தால் அவங்க பார்த்துக்குவாங்க, கூட இருக்க அவங்க மனைவியோ தாயாரையோ நீங்களும் பண்ணிக்கிங்கன்னா இல்லை டாக்டர் நான் அப்புறம் வரேன், நான் எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க, இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. அதனால் விமன்ஸ் ஹெல்த் வந்து லார்ஜ்லி இக்னோர். ஒன்று ஜென்ரலாகவே அவங்க ஹெல்த்தை இக்னோர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பர்டிகுலர்லி இந்த மேமோகிராம் ஒரு மார்பக புற்றுநோய் மார்பக எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வந்து இந்த செர்விக்கல் ஸ்மியர், இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைவசி கன்சர்ன்னால அவங்க வந்து அந்த தயக்கத்தை விட்டுட்டு டேபை விட்டுட்டு வெளியில் வந்து பண்ணுறதில்ல.
அதனாலேயே இந்தியாவில் வந்து இவ்வளோ வசதிகள் இருந்தாலும் அரசாங்க மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் எல்லாம் இவ்வளோ இருந்தாலும் ஏன் இந்தியாவில் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மார்பக புற்றுநோய் லேட்டாக கண்டுபிடிக்கிறதுனால தான் அவ்வளோ காம்ப்ளிகேஷன். இப்போது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் மார்பக புற்றுநோய் கம்ப்ளீட்டாக வந்து க்யூரபிள், 100% க்யூரபிள்ங்கிற கேம்பெயின் தான் போயிட்டுருக்கு, ஏர்லி டிடெக்ஷன். அதுக்கானது தான் அந்த மொபைல் மேமோகிராம். காவேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஆல்சோ நான் சொன்னேன். இட்ஸ் அ மெயின் சர்வீசஸ். இது வந்து டு அண்டர்சர்வ்டு வி ஆர் ப்ரொவைடிங் த வேர்ல்ட் கிளாஸ் ஹெல்த் கேர். அது வந்து செலக்ட் ஆஃப் பீப்புளுக்கு இல்லாமல் எல்லா தரப்பு மக்களையும் ரீச் ஆகுங்கிறது தான் நம்மளோட எய்ம். அதுதான் ஆஸ் எ டாக்டரா, ஆஸ் எ ப்ராக்டிசிங் டாக்டரா எனக்கு என்னோட மற்ற கோ ஃபவுண்டர்ஸ்க்கு திருப்தி கொடுக்கணும். இந்த மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே திருச்சியில் வந்து அங்கே இருக்க ரவுண்ட் டேபிள்ஸ்லேருந்து மொபைல் மேமோகிராம் கரூர் ரவுண்ட் டேபிளோடு அதோட சேர்ந்து பண்ணோம். அப்புறம் இங்கே நான் சென்னை வந்ததுக்கப்புறம் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட் மூலமாக இங்கே இந்த பக்கம் போயிருந்தா சொல்லியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, சிபி ராமசாமி ரோட்டில் கம்யூனிட்டி காலேஜ்னு ஒன்று இருக்குது, அங்கே வீனஸ் பேக்கரி. அதில் வந்து பெரிய ஒரு சென்னை கார்பரேஷனோட கம்யூனிட்டி காலேஜ் நடக்குது. அதில் இருக்க பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருஷம் கடந்த 12 வருஷமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரசு பள்ளியில் படுகின்ற மாணவர்களுக்கு 12ஆம் முடிப்பு அந்த 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கும் முழுவதுமாக இலவசமாக பேராமெடிக்கல் ட்ரைனிங் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அந்த 3 வருஷமுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அது பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 0 அட் த பாயிண்ட் ஆஃப் த எஜுகேஷன். அவங்க வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அன்லைக் மற்ற கோர்சஸ் மாதிரி இல்லாமல் இந்த கோர்சஸ்லாம் கம்ப்ளீட்லி ஜாப் ஓரியன்ட். அந்த அரசு பள்ளியிலேருந்து அவங்க குடும்பத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒரு ரெஸ்பெக்டபுள் ஜாப் போகிறோன்னா இந்த மாதிரி எஜுகேஷன் மூலமாக அது பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இன்னொரு சிமிலர் டு த மொபைல் மேமோகிராம் யூனிட் ரோட்டரி கிளப் மூலமாக நம்ம வந்து ஹெல்த் செக்க்கு ஒன்று லான்ச் பண்ணோம் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி. இந்த மேமோகிராம் பஸ்ஸோட ஒரு யூனிக் இது என்னென்னா, தேங்க்ஸ் டு த டிசைன் ஆஃப் அவர் டீம், டாக்டர் மகேஷ், டாக்டர் ஐயப்பன் எல்லாமே, இந்த பஸ், இந்த ஆம்புலன்ஸ் லிட்டில் பிகர் தன் த ஆம்புலன்ஸ் பட் லெஸர் தன் த சைஸ் ஆஃப் எ பஸ். சென்னையில் இருக்க எல்லா சந்துகளிலும் போய் அவங்க திஸ் இஸ் த ஹெல்த் கேர் அட் த டோர் ஸ்டெப். அவங்க வீட்டிலேயே அவங்க எந்த விதமான அவங்க வீட்டு வேலைகளையும் அன்றைக்கி அதுக்கான காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து கம்ப்ளீட் ப்ரைவேஸில் செக் பண்ணிவிட்டு பை அவர் லேடி டாக்டர்ஸ், லேடி ரேடியாலஜிஸ்ட், கம்ப்ளீட்டாக விமன் லெட் சர்வீஸ். இதோட பெனிஃபிட்டை வந்து சென்னையில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நான் அமைச்சர் விழாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சில நிமிடங்கள் பேசிட்டு இருந்தப்போ சொன்னாங்க, நீங்கள் சிட்டியில் மட்டும் பண்ணுறதை விட நீங்கள் சிட்டியில் இருக்க சபர்பன் ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து அங்கே ஹெல்த் கேர் அவ்வளோ சிறப்பாக இருக்காது, நீங்கள் அங்கே எல்லாத்துக்கும் பண்ணலாம். அவர்கிட்ட இன்றைக்கி உறுதிமொழி கொடுக்குறேன். இந்த மொபைல் மேமோகிராம் பஸ் வந்து சென்னையில் நீங்கள் எங்கெங்கே போகணும்னு சொல்கிறீங்களோ எல்லா இடத்துக்குமே போய் நம்ம டாக்டர்ஸ் அதை வந்து இனிஷியேட்டிவை லீட் பண்ணுவாங்க. அது எங்களை பொறுத்தவரையிலும் உறுதி. அதே சமயத்தில் அமைச்சருக்கு எனக்கு ஒரு வேண்டுகோள், இந்த மேமோகிராஃப் ஸ்க்ரீனிங்கை வந்து நீங்கள் நம்ம அரசாங்கம் மூலமாக எப்படி ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்க தமிழ்நாடு பெண்களுக்கு வந்து ஒரு கம்பல்சரி மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரி எவ்ரி 3 இயர்ஸ்க்கு நம்ம அரசாங்கமும் அதை ஒரு கேம்பெயினாக நடத்தினா மக்கள் தான் பெரிய பயனாளிகளாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஐ தேங்க் ஆல் மை காவேரி. நத்திங் லைக் அமைச்சர்கிட்ட சொல்லியிருந்தேன், காவேரி இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் த beloved and talented doctors like you all, and also team சுகுமார், ராஜபாண்டியன் எல்லாருமே லைன்ஸ் க்ளோவோட கோஆர்டினேட் பண்ணி இந்த வேன் நீங்கள் சொன்ன மாதிரி வேன் வாங்கி கொடுத்துருங்க. இதை வந்து மிக சிறப்பாக உங்களோட எதிர்பார்ப்புகளை விட மேலாக நடத்துறது எங்களோட கடமை. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். இங்கே வந்திருக்கிற சகோதர சகோதரிகள், காவேரி மருத்துவமனையின் குடும்பமாக இருக்கும், ஃபேமிலியாக இருக்கும், நர்சஸ், டாக்டர்ஸ், எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், சர்வீஸ் மட்டுமே மோட்டோவாக இருந்திருக்கிற நம்ம என்ஜிஓ டிபார்ட்மெண்ட் அண்ட் லைன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கும், இங்கே மட்டும் இல்லை லைன்ஸ் கிளப் எடுத்தால் எல்லா இடங்கள்லையும் பரவலாக சார் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளாக எல்லா இடங்கள்லையும் ஒரு சர்வீஸ் நோக்கம் மட்டும் தான் பண்ணுறாங்க, நோ ப்ராஃபிட் நோ கெயின்ங்கிற மாதிரி சர்வீஸாக மட்டும் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் சாரோட ஒரு மிகப்பெரிய ஒரு என்ஜிஓ வச்சு இதெல்லாம் இனிஷியேட் பண்ணி பண்ணணும். அவருக்கு என்னோட பணிவான காலை வணக்கம். யூஸ்வலாக நம்ம மாண்பு முதலமைச்சர் முதல் அரியணை ஏறும்போது நாங்கள்லாம் சொல்லுவோம், நான் இதே மயிலாப்பூர் தொகுதியில் கேன்வாசிங் போகும்போது மக்களை பார்க்கும்போதெல்லாம் முதல்ல இந்த மயிலாப்பூருக்கு என்னோடய மக்களுக்கும் என்னோடய தொகுதி மக்களுக்கும் நம்மளோட நன்றிகள், மனமார்ந்த பாராட்டுக்கள். என்னை ஓட் பண்ணி இங்கே ஒரு எம்எல்ஏவாக அமைச்சராக உட்காந்து மக்கள் பணி செய்து கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. நீங்களும் பார்த்து எழுதிருக்கீங்க, உங்கள் அனைவருக்கும் தேங்க்யூ. நம்ம மாண்பு முதலமைச்சர் சொல்லும்போது முதல்ல சொல்லுவார்,
நான் மட்டும் இல்லை, எல்லாரும் கேம்பெயின் போகும்போது பரவலாக எங்களுக்குள்ள ஒரு கருத்து என்ன இருக்குன்னா, இந்த அரசு அமைவதற்கு மிகப்பெரிய காரணமாகவும் உந்துதலாகவும் ஒரு பெரிய ஒரு வலிமையாக இருந்தது பெண்கள், குழந்தைகள், மகளிர் மட்டும்தான். இவங்களோட இளைஞர்கள், இந்த பெண்கள் எங்கெல்லாம் பெண்களுக்கு ஒரு கேரிங், ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். நம்மலாம் வருவோம், ஜென்ஸ்லாம் வருவோம், ஒரு 1 hour ட்ராவல் பண்ணுவோம். அப்புறம் சில சுச்சுவேஷனில் அடுத்த பணி நிமித்தமாக வெளியே போயிடுவோம். எல்லாத்துக்கும் ஒரு பேக் போன் இருக்கும். அதே போல் இந்த நம்ம வீட்டில் இருக்கிற அக்காவோ தங்கச்சியோ குழந்தைகளோ ஈவன் சில்ட்ரன்ஸ் கூட நம்ம டாக்டர் ஒன்று சொன்னால் அவளுக்காக உடனே நம்ம இத்தனை வருஷம் நிறையா டிவியில் கேட்டிருக்கோம். பல ஆண்டு காலமாக மந்திரியாக இருந்தவங்களாம் கூட, பல ஆண்டு காலமாக ஒரு அரசியல் இருந்த கட்சிலாம் கூட தன்னோட குழந்தையை கேட்குறாங்க, ஆணோ பெண்ணோ. இந்த குழந்தைகளை கேட்கும்போது அவங்க மனசை மாதிரி அவங்களோட குழந்தைகளுக்காக நிற்கிறாங்க. அதுபோல் ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னும் ஒரு வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பாங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆண் மகனுக்கு பின்னும் ஒரு பெண், அவர் குழந்தையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஆங்கிளில் ஒரு ஆங்கிளில் இந்த பெண்கள் நமக்கு ஒரு உறுதுணையாக சப்போர்ட் சிஸ்டமாக இருக்காங்க. இப்போ மயிலாப்பூர்லேயே பார்த்தா ஒரு 2.5 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 1 லட்சத்தி மேஜர் 1,10,000 பேர் பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். வீட்டில் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும், முதல்ல பண்ணுறது குத்துவிளக்கு ஏற்றுவாங்க. அந்த குத்துவிளக்கு ஏற்றுறதே பெண்களுக்காக தான். விச் மீன்ஸ் நம்ம எப்போவுமே நம்ம ஹிஸ்டாரிக்கலாகவே நம்மளோட கல்ச்சர்லேயே, இந்தியன் கல்ச்சரில் இருக்கிறது பெண்களை மதிக்க வேண்டும். அதில் நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் முதல் நாளே சொன்னது, நம்ம துறைக்கு வந்தோடனே பெண்களுக்கு உண்டான முதல் பாதுகாப்பு கொடுப்போம். இப்போ கொடுத்துருக்கிறது சிங்கம் பெண் படை. இதில் என்ன சொல்ல வரோம்னா, பெண் குழந்தைகள் பெண்கள்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பையும் அவங்களுக்கு உண்டான உத்தரவாதத்தையும் கொடுக்கணும், சேஃப்டியாக இருக்கணும். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா நம்ம ஜென்ஸ் தான் பண்ணுறோம், நம்ம மூலமாக தான் அந்த சப்போர்ட் வரணும். இப்போ இங்கே இருக்க ஒவ்வொருத்தர் பின்னாடியும் பெண்கள் இருப்பாங்க, ஒரு குழந்தைகள் இருப்பாங்க, ஒரு சகோதரியோ டாக்டர்ஸ் இருப்பாங்க. எப்போ ஜென்ஸ் எல்லாம் நமக்கு வேலை செய்கிறதுக்கும் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் வீட்டில் ஃபீமேல் இருக்காங்களோ நம்ம கேர் பண்ண அவங்களாம் இருக்காங்க. அதே சுச்சுவேஷன், அதே லவ் அண்ட் அஃபெக்ஷன் நம்மளும் அவங்க கேரிங் மேலே காமிச்சிக்கலாம். சார் சொன்ன மாதிரி ஜென்ஸுக்கு உடம்பு சரியில்லை, ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை சகோதரனுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா எல்லா வேலையும் விட்டுட்டு, எல்லா ஒர்க்கையும் விட்டுட்டு சீக்கிரமாகவோ இல்லை வேலைகளை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவோம். உடனே டக்கு எடுத்து அந்த எல்லா ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஜென்ஸ் நம்மளாம் என்ன பண்ணுவோம்? ஜென்ரலாக சரி பார்த்துட்டு வந்துடு, நீ போயிட்டு வந்துடு, ஒரு ஃபோன் காலில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம், இல்லை கார் அனுப்புவோம், இல்லையா டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லி தான் நம்ம பண்ணுவோம். நம்ம கேரி கொஞ்சம் கம்மி. என்னோடய ரெக்வஸ்ட் எல்லா இடங்களையும் போகும்போது சொல்லுவேன், எல்லாருமே இந்த சமுதாயத்தை வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுமே ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருத்தருக்கும் கமிட்மெண்ட்டாகவும் கடமையாகவும் ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கும். இனிமேல் இங்கே இருக்க இந்த நாள் முதல் இப்போ எல்லா சர்வீஸ் இருக்குது. இந்த காலங்களில் சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும், சென்னை சிட்டி மாதிரி ஏரியாவில் எல்லா சர்வீஸும் வீடு தேடி வர்ற அளவுக்கு இப்போ மொபைல் மோமோகிராம் போட்ட மாதிரி மொபைல் எல்லோரும் யூஸ் பண்ணுற மொபைல் மாதிரி வீடு தேடி வரும், வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அதே போல் நம்ம குடும்பத்தில் எல்லாருமே யாரெல்லாம் மீட் பண்ணுறோமோ, யாரெல்லாம் பார்க்குறோமோ, யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஹேண்டில் பண்ணுறோமோ, பேசுகிறோமோ, உடனடியாக ஒரு அவேர்னஸ் வேணும். ஒரு காலகட்டம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி போனால் போலியோன்னு ஒரு பெரிய நோய் இருக்கும். போலியோவில் பாதிப்பு நிறையா இருக்கும். அந்த போலியோக்களை ஒரு கேன்வாசி மூலமாக, ஒரு அவேர்னஸ் மூலமாக, கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அவேர்னஸ் மூலமாக கொண்டு வந்து எவ்ரி இயர் இல்லை எவ்ரி குவார்ட்டர்லி ஒரு தடவை அதுக்கு நான் போலியோ சொட்டு மருந்து கொடுத்து அதுக்கு நர்சஸ்ஸு டெப்ளாய்மெண்ட்லாம் பண்ணி இன்றைக்கி போலியோவோட ரேஷியோ ரொம்ப 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 கம்மி. அதே போல் பல வியாதிகள் இருந்தது. இதெல்லாம் முன்னெடுப்பாக கொண்டு வந்து பண்ணினாங்க, செஞ்சு கொடுத்தாங்க, அவேர்னஸ் கொடுத்தாங்க. அதே போல் தான் இன்றைக்கு கல்ச்சரில் இந்த கேன்சர் அது மட்டும் இல்லை, இதுக்கு எங்கெல்லாம் இந்த டிசீஸ் இந்த மாதிரி ஒரு கோவிட் இருந்தது, கோவிட் அப்போ ஒரு சிஸ்டம் கொடுத்தாங்க, அது சின்சியர் எல்லோரும் ஃபாலோ பண்ணோம். எந்த ஏஜ் கிரைட்டீரியாவும் இல்லாமல், எந்த ஒரு காஸ்ட்டும் எல்லோரும் அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம். அதை ஃபாலோ பண்ணாலே கோவிட்டுங்கிற தொற்று நோய், கோவிட்டுங்கிற ஒரு டிஃபிகல்ட்டி நம்ம நாட்டிலேருந்து நம்ம எல்லா இடங்களையும் ஒரு ரெடியூஸ் பண்ணி இன்றைக்கி எல்லா நிலைமையும் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போல் இந்த கேன்சர் அவேர்னஸ் வேணும். இரண்டாவது, இன்றைக்கி பர்டிகுலர் டே மோமோகிராம் பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளும், நம்ம இருக்கிற பெண்கள், நம்ம வீட்டில் யாரெல்லாம் பெண்களாக இருக்காங்களோ, ஒர்க் பண்ணுற சர்வெண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற நர்சஸ் வரைக்கும் நம்ம வீட்டில் முதல்ல இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தாரு. அவங்க 10 பேர் சொல்லுவாங்க. எப்போ பெண்களை தைரியப்படுத்துகிறோமோ, எப்போ அவங்களோட துணைக்கு நிற்கிறோமோ, அவங்க மட்டும்தான் நமக்கு கிங் மேக்கராக இருப்பாங்க. நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி, நம்ம முதலமைச்சர் சொல்கிற மாதிரி
எப்போ அவங்களுக்கு நம்ம முன்னாடி நான் நிற்கிறேன் நீ படி, நான் நிற்கிறேன் நீ போயிட்டு வா, நான் கூட வரேன்னு சொன்னாலே அவங்களோட சாதிக்கும் தன்மையும் அவங்களோட ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம துணை நிற்போம். நிற்கலாமா? இருப்பீங்களா? இந்த மோமோகிராம் இருக்கும் ஒன்று இங்கேயோ இல்லை யாரெல்லாம் வந்துருக்கு அவங்கெல்லாம் ஒரு டைம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் பெண்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் 40 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள ரெஃபர் பண்ணுங்கள். அவேர்னஸ் நம்மகிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அவேர்னஸ் பேப்பரு பேம்ப்ளெட்டு வாட்ஸ்அப்பு செய்திகள் இல்லை. ப்ரோக்ராமை பார்க்குறோம் கேட்குறோம், அங்கே இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு விஷயங்களையும் நம்மகிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம குடும்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எங்கள் வெற்றி தலைவர் சார் சொல்லும்போது சொல்லுவார், நம்ம வெளியே போய் மைக்க பிடிச்சி பேசி சொல்கிறது முக்கியம் இல்லை. நம்ம குடும்பத்தில் நம்ம கூடயே இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம அப்பார்ட்மெண்ட் இருந்தால் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்க, எங்கெல்லாம் தேவையோ அங்கே நம்ம எப்போ ஒரு 100 பேரை 50 பேரை 10 பேர் இனிஷியேட் பண்ணுறோமோ அது நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும், நம்ம சுற்றுப்புறத்துக்கு நம்பிக்கை கொடுக்கும். ஒரு கை சேர்ந்தால் மட்டும் சவுண்டு வராது, 2 கைகளும் சேர வேண்டும். அதே போல் நம்ம இந்த ப்ரோக்ராம் வரோம், அட்டன் பண்ணுறோம், கேட்குறோம், பேசுகிறோம் அப்படின்னு கடந்து போயிடாமல் நமக்குள்ள ஒரு மாற்றம், நம்மளும் ஒரு உறுதிமொழியாக ஒரு அவேர்னஸ் ஸ்கீம், நம்மளும் ஒரு பார்ட்டிசிபெண்டாக இருக்கும். இந்த மொபைல் மோமோகிராம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியாக ஒரு டெஸ்டிங் டெஸ்டிங்கை நம்மளும் நம்ம பகுதியில் இருக்கிற நம்ம பகுதி அப்பார்ட்மெண்ட் ஏரியாவோ நம்ம பகுதியில் இருக்கிற குழந்தைகளுக்கும் நம்ம பகுதியில் இருக்கிற பெண்களுக்கும் நம்மை சார்ந்துள்ள பெண்களுக்கும் கொண்டு போய் இனிஷியேட் பண்ண ஆரம்பித்தாலே பெரிய லெவலில் அவேர்னஸ் கிரியேட் ஆகும். இப்படி தான் அந்த காலத்தில் போலியோலாம் அட்டாக்லாம் ஈஸியஸ்ட் வே முடியுது. எல்லாரும் சேவை மனுப்பெயர் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் ரேஷியோ என்னென்னா சர்வீஸ் தான். ஏதோ ஒரு வகையில் எல்லோரும் சர்வீஸ் பண்ணுவோம். ஒரு சில பேர் நான் வீக்கெண்ட் ஆனால் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன்பாங்க, ஒரு சில பேர் வீக்கெண்ட் ஆனால் நான் வேறு அன்னதானம் பண்ணுவேன், வேறு ஏதாவது ஸ்கூல் படிப்பு கொடுப்பேன்பாங்க, ஒரு சில பேர் நான் வெளியே போனால் சைக்கிள் வாங்கி கொடுக்க குழந்தைக்கும்பாங்க, ஒரு சில பேர் என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் வருதுன்னா அன்றைக்கி ஒரு முதியோர் இல்லத்தில் போய் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பேன்பாங்க. ஒரு சில பேர் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லோரும் ஏதோ ஒரு வகைகளில் யாருமே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் செலுத்தவில்லை கிடையாது. எல்லார் மனதிலையும் எல்லா எண்ணங்களிலும் ஒரு சோசியல் சர்வீஸ் எண்ணம் எல்லாத்துக்குமே உண்டு. அது யாரும் காமிச்சிருக்க மாட்டோம் போல இருக்கும். அந்த சோசியல் சர்வீஸை ஒருங்கிணைத்து இந்த மகளிருக்கு விழிப்புணர்ச்சியும் அவங்களுக்கு நான் இருக்கேன் வா போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரலாம், இல்லையா ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணி டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாகவே மொபைல் மோனோகிராம் இதே மாதிரி நிறையா சர்வீஸ் வரும். எப்பெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அப்போ சப்ளைஸ் நிறையா இருக்கும். எப்பெல்லாம் அவேர்னஸ் தேவையோ அப்போ கவர்மெண்ட் வரையும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். அதை நம்ம இங்கே கலந்துருக்கு எல்லாருமே ஒரு முன்னெடுப்பாக கொண்டு வந்தாலே இன்றைக்கி உருவாக்கிறது ஒரு மொபைல் மோனோகிராஃப்ங்கிறது 5, 10, 15, 20 முன்னேற்றம் கொண்டு வந்து மக்கள் மனதிலையும் பெண்கள் மனதிலையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்டிவிட்டியாக கொண்டு வந்து இந்த ஒரு பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவேர்னஸ் கொடுத்தாலே போதும். எப்படி ஒரு காலத்தில் படிப்பறிவு இல்லாமல் இருந்து கற்றுக் கொடுக்க காமராஜர் காலத்தில் ஸ்கூல் உருவாக்கப்பட்டதோ, எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான், அதே போல் ஒரு அவேர்னஸை உருவாக்கி கொடுத்தாலே அது பெண்கள் மனதில் மனம் ரொம்ப வலிமையாக இருக்கும். நம்மளாம் மறக்க வேணாம், அவங்க மனதில் மறக்க மாட்டாங்க, நம்மளாம் மறந்து போயிடுவோம். பட் பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆழமாக இருக்கும். அவங்களோட ஃபர்தராக வர சில்ட்ரன்ஸுக்கும் அவங்களோட பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த நேரம் என்னோட ஒரே ரெக்வஸ்ட் மட்டும்தான், நம்ம நமக்கு எப்படி ஒருத்தர் கேரிங்காக ஒர்க் பண்ணுறாங்களோ அதே போல் நம்மளும் நமக்கு கேரிங்காக இருக்கிற நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கும் நம்ம சார்ந்திருக்கிற பெண்களுக்கும் நம்ம சார்ந்த சமுதாயத்திற்கும், குடும்பத்துக்கு மட்டும் இல்லை ஆஃபீஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் குடியிருக்கோம்னா அங்கே ஒரு சமுதாயம் இருக்கும், 100 பேர் 50 பேர் இருப்பாங்க. எந்த இடமும் தனி மனித வாழ்க்கை வாழ முடியும். காட்டுக்கு போனாலும் 10 இடமும் சேர்ந்து தான் இருக்கும். நம்மளும் வாழும்போது நம்ம கூறுகிற ஒரு சரௌண்டிங் சுற்றி நம்ம பார்த்துருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும், ஒரு குடியிருப்பு இருக்கும், சுற்றி மீது ஒரு தெருக்கள் இருக்குன்னா நம்ம குடும்பத்திலையும் நம்ம சமுதாயத்திலையும் ஒரு சேவை மனப்பான்மை இந்த பர்டிகுலர் மொபைல் மோமோகிராமை செயல்படுத்தி கொண்டு போய் மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தா வெகு சில வருடங்களில் இந்த ஒரு பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸை மக்கள் மனதில் பெண்கள் மத்தியில் கொண்டு வந்து இந்த கேன்சருக்கு தடையுமே இல்லாத அளவுக்கு அதுக்கு ஒரு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதாவது டிமாண்ட் இருக்கும்போது அதுக்கு ஒரு வேக்சினேஷன் ஏதாவது உருவாகும். அதுக்கு மக்கள் உடனே டாக்டர்ஸ் உடனே R&D பண்ணி ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த காலங்களும் வரும். அதை நம்ம எல்லோரும் ஒரு முதல் முன்னெடுப்பாக இருந்து பண்ணணுங்கிறது என்னோட பணிவான ரெக்வஸ்ட்டு. இதெல்லாம் செய்வீங்கன்னு நம்பலாம் இல்லையா? நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறவங்களெல்லாம் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நான் வரும்போது உங்கள்கிட்ட கேட்டு இந்த ப்ரோக்ராமை பண்ணுங்கன்னு நம்ம பத்திரிகை துறையாகட்டும், பத்திரிகை நண்பர்களாகட்டும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொதுமக்களாகட்டும், இங்கே ஒவ்வொரு செக்யூரிட்டி வாட்ச்மேன்லேருந்து டிரைவர்லேருந்து எல்லாருமே
நம்ம சார்ந்த சமூகத்துக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணோம்னா இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம்ல. நீங்களாம் கமிட்மெண்ட் பண்ணால் தான் அடுத்த ப்ரோக்ராம் போக பண்ணலாம்ல, செய்யலாம்ல. எனக்கு சவுண்டை கேட்கலையே, இங்கேருந்து வரலையே ஒன்றா. ஓகே, நன்றி, தேங்க்யூ. ரெண்டாவது, இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டுமல்ல, ஒரு விஷயம் மட்டுமல்ல, இந்த மாதிரி பல இடங்களில் பல சென்டரில் அதிகமான தேவைகள் இருக்கும்போது அதுக்கு உண்டான ஆதரவையும் அதுக்கு உண்டான சப்போர்ட்டையும் நமது மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான கவர்மெண்ட் பெண்களுக்கு பின்னாடி என்றைக்கும் துணை நிற்குங்கிறது நேரத்தில் ஒரு கமிட்மெண்ட்டாக கொடுத்துட்டு விரைவில் நன்றி வணக்கம்.